ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மினிஸ் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து மட்டன் வச்சு உப்பு கறி தாங்க செய்ய போகிறோம். அண்ட் இந்த ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்க நினச்சேன், நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா குக்கரில் ஒரு 2 to 3 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறம் அது கூட சீரகம் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 20 to 25, அது கூட 15 to 20 காஞ்ச மிளகா, அப்புறம் பூண்டு. மிளகா உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி காரம் வேணுங்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் மட்டன் பீஸ் வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உங்களுக்கு அதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வேணுங்கிற போது உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 விசில் வரைக்கும் விட்டுருங்க. அது ஒவ்வொரு மட்டன் பீஸை பொறுத்தது. நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைமில் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் மறுபடியும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டு சுண்ட வச்சுக்கலாம். உப்பு வேணும்னாலும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட இப்போ பெப்பர் ஆட் பண்ணிங்க, கடைசியாக இறக்கும் போது பெப்பர் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராகவே இருக்குங்க. உப்பு கறி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you, bye, stay tuned.